வணக்கம் நண்பர்களே. சுண்டெலி ஒரு சிறிய உயிரினம்தான். அந்த சிறிய ஜீவனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை உள்ளது. அதாவது சுண்டெலியின் பற்கள் சாகும் வரை வளர்ந்து கொண்டே இருக்குமாம். அப்படி வளர்ந்து கொண்டே போனால் ஒரு கட்டத்தில் அது எதையும் சாப்பிட முடியாத நிலைக்கு வந்து விடுமாம். அப்படி ஒரு நிலைமை வந்தால் அது நிச்சயம் சாக வேண்டியிருக்குமாம். அதனால் அது தன்னுடைய பற்கள் வளர்வதை தடுக்க நினைத்து எந்த நேரமும் எதையாவது கடித்து குதறி தள்ளிக்கொண்டே இருக்குமாம். நம் வீடுகளில் கூட சுண்டெலிகள் நடமாட்டம் இருக்கும் பகுதிகளில் கரக் கரக் என்ற சத்தம் இரவு நேரங்களில் கேட்டிருப்போம். அது நடமாடும் இடங்களை கண்டறிந்து பார்த்தோமானால் எத்தனையோ பொருட்களை கடித்து குதறி போட்டிருப்பதை காணலாம். எந்நேரமும் எதையாவது குறித்து தள்ளிக்கொண்டே தனது பற்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி சுண்டெலிகள் உயிர் பிழைக்கின்றன. ஐந்தறிவு கொண்ட ஆகச்சிறிய உயிரினம் தனக்கு வரும் மரணத்தை தடுத்து நிறுத்த எத்தனை மெனக்கெடுகிறது எனும்போதே ஆறறிவுள்ள மனிதன் தன்னுடைய நடத்தையினால் இறைவன் வகுத்த வாழ்க்கை நெறிகளை மீறி பாதை மாறி வாழும்போது பாவத்தின் விளைவால் அவனது ஆத்துமா மரணத்தை அடைவதோடு இறைவனின் ஆசீர்வாதங்களையும் இழந்து சாபத்திற்கு ஆளாகி சரீரம் பலனில்லாமல் போய் மரணத்தை சந்திக்க நேரிடும் என்பதை மறந்து வாழ்வது கொடுமையிலும் கொடுமை. தன் பற்கள் வளர்ந்து கொண்டே இருந்தால் சாவு வரும் என்று எண்ணும் சுண்டெலிகள் அதனை தடுக்க தன்னால் இயன்றதை செய்து வாழ்கிறதே. அவற்றை விட மேலான மனிதன் தன் சுயநலத்தால் பாவத்தில் விழுந்து மரணமே வந்தாலும் வாழ்க்கை இழக்க நேர்ந்தாலும் அதுதான் சரி என கொஞ்சமும் வருந்தாமல் வாழ்வதை என்ன சொல்வது? எத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய மனம் இருக்குது? எத்தனை சிறிய உயிரினத்திற்கு எத்தனை பெரிய அறிவு இருக்குது? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.